திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். ஒன்றிய பிஜேபி அரசு வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். மக்கள் விரோத மோடி அரசு சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை வாபஸ் வாங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வைத்து இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் இந்த செங்கொடியின் மூலமாக உயிர் துடிப்பாக இந்த இடத்தில் நடைபெற்று வருகிறது. மத்திய ஒன்றிய அரசு இது மக்கள் விரோத போக்கை இவர்களுடைய ஆட்சியில் கடைபிடித்து வருகிறார்கள். சாமானியர்கள், சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்கள், பழங்குடியின மக்கள், தலித் மக்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் இந்த அரசு வந்ததிலிருந்து எந்தவித முன்னேற்றமும் கிடையாது, அமைதியும் கிடையாது. சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்கக்கூடிய ஒன்றிய அரசு மக்களை வதைக்கக்கூடிய, மக்களை பாடாய்படுத்தக்கூடிய ஒவ்வொரு சட்டங்களை இயற்றி வருகிறார்கள். அந்த வகையிலே இந்த தேசத்திற்காக வேண்டி, சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி, சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்ற இஸ்லாமிய மக்களை இரண்டாம் தர குடிமக்களாக, அகதிகளாக இந்த நாட்டை விட்டு துரத்துவதற்காக வேண்டி என்னென்ன வழிகள் எல்லாம் கடைபிடிக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட கீழ்த்தரமான வழிகளை எல்லாம் இவர்கள் தேர்வு செய்து இஸ்லாமியர்களுடைய அடிப்படையான உரிமைகளை அவர்கள் பறித்துக் கொண்டே வருகிறார்கள். அவர்கள் எந்த உணவை உண்ண வேண்டும் என்பதை நாங்கள் தான் தீர்மானிப்போம், அந்த உரிமையை பறித்தார்கள். அவர்கள் எந்த உடையை உடுத்த வேண்டும் என்பதை நாங்கள் தான் தீர்மானிப்போம், உடை விஷயத்தில் உரிமைகளை பறித்தார்கள். இந்த நாட்டினுடைய குடியுரிமையை சிஏஏ போன்ற கொடிய சட்டத்தின் மூலமாக அவர்கள் பறித்தார்கள். இப்படி இந்த தேசத்தில் வாழக்கூடிய சிறுபான்மையின மக்களுடைய அடிப்படையான ஒவ்வொரு உரிமைகளையும், வாழ்வுரிமைகளை அவர்கள் பறித்துக் கொண்டே வந்தார்கள். மத உரிமைகளை பறித்தார்கள், மத சுதந்திரத்தை அவர்கள் பறித்தார்கள். அவர்கள் இப்போது எங்கே வந்து இருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த தேசத்திலே இஸ்லாமிய முன்னோர்கள் தங்களுடைய சொத்துக்களை அவர்கள் தானமாக எழுதி கொடுத்தார்கள். அதுதான் வக்ஃபு என்று சொல்லப்படுகிறது. அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், இப்படி ஏராளமான சொத்துக்கள் இஸ்லாமிய முன்னோர்கள் எழுதி கொடுத்ததை இந்த சொத்துக்களை பறித்து நில உடைமையை இவர்களிடமிருந்து பறிக்க வேண்டாம், நில உரிமையை இவர்களிடமிருந்து பறிக்க வேண்டாம். நிலமற்றவர்களாக இந்திய தேசத்தில் இஸ்லாமியர்களை அகதிகளாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு சட்டம் தான் வக்ஃபு திருத்த மசோதா. அப்ப நிலத்தை இவர்களிடமிருந்து பறித்து விட்டால் நிலமற்றவர்களாக இந்த தேசத்தில் அகதிகளாக இவர்களை மாற்றிவிடலாம், இரண்டாம் தர குடிமக்களாக இவர்களை மாற்றிவிடலாம் என்ற ஒரு இன அழிப்பினுடைய உச்சபட்ச ஒரு சட்டம் தான் இப்போது நடைமுறைப்படுத்தக்கூடிய வக்ஃபு திருத்த மசோதா. இந்த தேசத்திலே சங் பரிவார்கள் எப்படியெல்லாம் பொய்களை கட்டமைக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது இப்படி ஒரு பொய்யை அவர்கள் கட்டமைக்கிறார்கள். என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தேசத்தில் ராணுவத்திற்கு அடுத்து, ரயில்வே துறைக்கு அடுத்து வக்ஃபு துறைக்கு தான் அதிகமான சொத்துக்கள் இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இன்றைய பாகிஸ்தானுடைய நிலப்பரப்பு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு இந்தியாவில் வக்ஃபு சொத்துக்கள் இருக்கின்றன. நாளைக்கு அதை பார்த்து இதை வக்ஃபு சொத்தும்பா, இதை பார்த்து வக்ஃபு சொத்தும்பா, அப்ப நம்மளால் வாழ முடியாது
என்ற உண்மைக்கு புறம்பான ஒரு பொய் தகவல்களை இந்த சங் பரிவார கும்பல் கட்டமைத்திருக்கிறது. உண்மை என்னவென்று பார்க்கின்ற பொழுது இதுவெல்லாம் உண்மைக்கு புறம்பானது. ராணுவத்துறைக்கு அடுத்து, ரயில்வே துறைக்கு அடுத்து வக்ஃபுக்குத்தான் அதிகமான சொத்துக்கள் என்பது உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயம். இஸ்லாமியர்களை விட கிறிஸ்தவ சகோதரர்களை நாம் பார்க்கிறோம். கத்தோலிக்க திருச்சபை இஸ்லாமியர்களை விட இவர்களுக்கு ஏராளமான சொத்துக்கள் இருக்கிறது. அதை பற்றி அவர்கள் பேசவில்லை. முதலில் தாக்குவது இஸ்லாமியர்களை. எனவே இப்படிப்பட்ட பொய்களையும் புனைகளையும் இவர்கள் பரப்பிவிட்டு இந்த தேசத்திலே சமூக நல்லிணக்கத்திற்கு எதிராக இவர்கள் செயல்படுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்திய அறநிலைத்துறை இருக்கிறது. இந்தியாவிலே அதிகமான சொத்துக்கள் இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் மறைத்துவிட்டு பொய்களை கட்டமைக்கிறார்கள். இந்த தேசத்தில் இவர்களுக்கு அதிகமான சொத்து இருக்குது, நாளைக்கு இதை பார்த்து ஏன் சொத்து அப்படின்னு சொல்லுவான். அப்ப எனவே இந்த சொத்துக்களை இவர்களிடமிருந்து பறிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வக்ஃபு சொத்தை பறிக்க வேண்டாம், அபகரிக்க வேண்டாம் என்பதற்காக வேண்டி இப்படிப்பட்ட பொய்களை பரப்பிவிட்டு, எல்லோரிடத்திலும் பொய்களை பேசிவிட்டு இப்படிப்பட்ட இந்த சட்டத்தை இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். எப்படியெல்லாம் பொய்களை அவர்கள் கட்டமைக்கிறார்கள். அந்த கட்சி என்பது அது பொய்களின் மீது கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சி. இவர்கள் ஆட்சியை பிடித்தது பொய்களின் மீது கட்டமைத்து கலவரத்தை ஏற்படுத்தி ஆட்சியை பிரித்தார்கள். இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வக்ஃபு வாரியத்தில் இந்த சட்டத்தை ஏன் நாம கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னா, பெண்களுக்கு, இஸ்லாமிய பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லையா, ஆடு நனைகிறது என்று ஓனாய் கவலைப்பட்டதா. அப்ப எங்களை பார்த்து இவர்கள் இறக்கப்படுகிறார்களா? பாஜகவுடைய கட்சியில ஒரு முஸ்லிம் எம்பியை பார்க்க முடியுமா? ஒரு முஸ்லிம் எம்எல்ஏ பார்க்க முடியுமா? ஒரு எம்பி கூட கிடையாது, ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது. அப்ப இவர்கள் இஸ்லாமியர்கள் மீது, இஸ்லாமிய பெண்களின் மீது கரிசனம் காட்டுவது இது போலியானது, இது மோசமானது. அப்ப வக்ஃபு அந்த வாரியத்தில் இஸ்லாமிய பெண்கள் இருக்கிறார்கள். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் முன்னாள் தலைவர் அப்துல் சமத் காலம் சென்று விட்டார். இவருடைய மகள் பாத்திமா முசஃபர் வக்ஃபு வாரியத்தில் பெண் உறுப்பினராக இருக்கிறார். அப்ப இப்படி இவர்கள் பொய்களை சொல்லி இந்த சட்டத்தை இவர்கள் நடைமுறைப்படுத்தியது எதற்காக வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாமியர்களுடைய வக்ஃபு சொத்துக்களை சூறையாட வேண்டும், இஸ்லாமிய வக்ஃபு சொத்துக்களை தனியார் மயமாக்க வேண்டும், கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாய் வார்த்து கொடுக்க வேண்டாம் என்பதுதான் இவர்களுடைய நோக்கமே தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாது. அதோடு மாத்திரமல்ல, இந்த சட்டத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது இஸ்லாமியர்கள் செய்யக்கூடிய அந்த தான தர்மங்கள், இவர்கள் எப்படிப்பட்ட உரிமைகளை பறித்தார்கள்? ஹஜ் மானியத்தை பறித்தார்கள், கல்வி மானியத்தை பறித்தார்கள். அப்ப இவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல அப்ப சிறுபான்மை சமுதாய மக்களுக்கு கல்வி மானியம் என்பது கிடையாது. அப்ப இஸ்லாமியர்களுக்கு, இஸ்லாமிய குழந்தைகளுக்கு கல்வி மானியத்தை இவர்கள் பறித்தார்கள். அப்ப இஸ்லாமியர்களுக்கு பல உரிமைகள் இந்த தேசத்தில் பறிக்கப்பட்டது. கடைசியில ஆறுதலாக இஸ்லாமிய குழந்தைகள் இந்த வக்ஃபு சொத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாயை வச்சு இவர்கள் கல்வி கற்கிறார்கள். அதை வைத்து இவர்கள் கொஞ்சம் மேம்பாட்டுக்கு வருகிறார்கள். அப்ப கொஞ்சம் கூட இந்தியாவில் இஸ்லாமியர்கள் படித்து விடக்கூடாது, மேம்பட்டு விடக்கூடாது, மேலே வரக்கூடாது என்பதற்காக வேண்டி இப்போது மயிரிழையில் இஸ்லாமியர்களை காப்பாற்றுவது என்பது இஸ்லாமியர்களுடைய முன்னோர்கள் செய்த வக்ஃபு தான். இந்த சொத்துக்களின் மூலமாகத்தான்
கொஞ்சம் நஞ்ச வளர்ச்சியை இஸ்லாமியர்கள் பெறுகிறார்கள். இஸ்லாமியர்களுக்கு அவர்கள் படிப்பதற்கு கல்வி மானியம் ரத்து செய்யப்பட்டு விட்டது, ஹஜ் மானியம் ரத்து செய்யப்பட்டு விட்டது, எல்லா உரிமைகளும் எல்லா சலுகைகளும் ரத்து செய்யப்பட்டு விட்டன. அப்ப இந்த வக்ஃபு வருவாயின் மூலமாக கொஞ்ச நஞ்சம் அவர்கள் உயர்ந்து வருவது இந்த பாசிச அரசுக்கு பிடிக்கவில்லை. எனவே தான் கொஞ்சம் நஞ்ச அந்த உரிமைகளையும் அந்த வருவாய்களையும் அந்த நிலங்களையும் கையகப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி இவர்கள் கொண்டு வந்த ஒரு கருப்பு சட்டம் தான், மோசமான சட்டம் தான் இந்த வக்ஃபு திருத்த மசோதா. இந்த மசோதாவில் நாம் பார்க்கின்ற பொழுது தனி மனிதனுடைய உரிமைகள் அங்க பறிக்கப்படுகிறது. ஒருவர் வக்ஃபு செய்ய வேண்டும் என்று சொன்னால் 5 ஆண்டுகள் அவர் இஸ்லாமியராக இருக்க வேண்டும். அப்ப 5 ஆண்டுகள் அவர் இஸ்லாமியாக இருந்தால்தான் அவர் செய்த வக்ஃபு அது செல்லும் என்று இந்த சட்ட திருத்தத்தை இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இது எப்படிப்பட்ட மோசமானது! ஒரு இந்து சகோதரர் இருக்கிறார், அப்ப இப்படிப்பட்ட வக்ஃபு திருத்த மசோதா சிறுபான்மை